ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபர்னஸ். ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆனு. ஓகே, ஸோ இனிஷியலாக எல்லா பராமீட்டர்ஸும் செக் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்து நிற்கும். ஸோ இது வந்து PFE 400 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ரொஃபைல் கண்ட்ரோலர். ஸோ இதெல்லாம் வந்து ரேம்ப் அண்ட் சோப் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் நார்மல் FE 400 ஒரு மாடல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாய் பிராண்டு. ஸோ இதில் உள்ள பராமீட்டர் செட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த செட்டியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் பர்சன்டேஜ் வரும். ஸோ இது வந்து வீட்டுக்கு போகிற பவர் 100% அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டவுன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 80% மேலே போகாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். எப்பவுமே எந்த ஒரு ஃபர்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து நான் ஒரு 70% மாற்றிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 10 amps கிட்ட பவர் இருக்குது. ஸோ அது வந்து ஆட்டோ டியூனிங்கு, அலாரமு, செக்மெண்ட்டில் ஒன்று. ஸோ இது வந்து டைம் வரும் 30 minutes செட் பண்ணியிருந்தேன். ஸோ 30 minutes எவ்வளோ மேக்ஸிமம் ரன்னிங் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி இப்போ நான் 30 minutes 1 minute ரன் ஆயிடுச்சு. 39 minutes இந்த பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ செட் வேல்யூ 1 பார்த்தீங்கன்னா 8 minutes செட் பண்ணியிருக்கோம். 34 minutes அவுட்புட் பர்சன்டேஜ் வந்து 80% வச்சுருந்தோம். பட் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரையும் நம்ம வந்து மெயின்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் வேல்யூ 2 வந்து 0 வச்சுருக்கேன். டைமரு அவுட்புட் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிசிஎஸ் ப்ராஜெக்ட் லெவலில் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வேரியபிள் டைமு, வேரியபிள் டெம்பரேச்சர், வேரியபிள் அவுட்புட் பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கண்ட்ரோலர் மட்டும்தான் யூஸ் ஆகும். நார்மல் கண்ட்ரோலரில் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வராது. ரேம்ப் அண்ட் சோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட் வந்து இதில் வராது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டு கிட்டத்தட்ட 8 இருக்கும். ஸோ இதில் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ எந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ரன்னிங் இருக்கும்போது பண்ணிங்கனாலும் ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு செட் கீ ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா ஆல்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும்.